மக்கள் எங்களை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜன். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க மக்கள்கிட்ட தாறுமாறான அடி வாங்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது யாருன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ. தமிழ்னு பாத்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். கடந்த 2 மணி நாளாவே அவங்க வீடியோ போட்டு இங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல மொத்தமா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோஸ்ட், கொஞ்சம் ட்ரோல் எல்லாமே இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யார ட்ரோல் ரோஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பண்றேன். வாங்க வீடியோ கூட ஆரம்பிக்கலாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா டிவிகேவோட ஒரு கூட்டம் நடந்திருக்கும். அந்த டிவிகே கூட்டத்துல தளபதி ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் வந்து தளபதி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து அந்த ஸ்டோரி எடுத்து இப்போ ஒருத்தங்க இவங்களே ஒரு தனியா ஸ்டோரி கிரியேட் பண்ணி இவங்க தான் அதுக்கு போராடினாங்க, இவங்க எங்க வந்தாங்க அப்படின்ற அளவுக்கு இங்க பேசிட்டு இருக்காங்க சொல்லணும். அது வேற யாரும் இல்ல, பிக் பாஸ் சீசன் 1 ஜோலி தான். அந்த டிவிகே கூட்டத்துல வந்து நம்ம தளபதி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிருப்பாங்க. ஒரு மாடு போயிட்டு மாடு வந்துச்சு, அதுக்கு வைக்கல் போட்ட சரியா போச்சு அது சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க சாதாரணமான பேசல, தளபதியை ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்கி பேசின மாதிரி இருந்துச்சு. தளபதியை மட்டும் இல்ல, தளபதி டிவிகே சேர்ந்த எல்லாத்தையும் தாக்கி பேசின மாதிரி தான் அது இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தோணுச்சு, ஏன் திடீர்னு எப்படி வந்து பேசுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கப்பதான் தெரிஞ்சது இவங்க ட்ரெண்டிங் ஆகணும்ட்டு. இவங்க ட்ரெண்டிங் ஆகணும் பண்றாங்க இல்ல 200 ரூபாய் காசு வாங்கிட்டு பண்றாங்களே டவுட் வந்துருச்சு தான் சொல்லணும். 200 ரூபாய் கொடுத்துருப்பாங்க இல்ல லைஃப்ல அதிகமாக கொடுத்துருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து 2வது வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ தளபதி அந்த கலாய்ச்சாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்காக அவங்க மட்டும் தான் போராடினாங்க, வேற யாருமே போராடல அந்த அளவுக்கு தான் பேசிக்கிட்டாங்க. அங்க ஜல்லிக்கட்டுல தளபதி போராடினது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சூலி வந்து ஜல்லிக்கட்டுல தான் கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்ததுனால தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்க. பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய நடிச்சு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 இவங்க தான் நடிப்பு இறக்கின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஒரு கால் பங்கு தான். ஆனா மொத்த நடிப்பும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா சொல்லணும். நடிப்பு இறக்கிக்கு சூட்டபிள் ஆனது அவங்க தான். அந்த நடிப்பால அவங்க ஒருத்தவங்கள்ட்ட அடினா வாங்க போனாங்க, அடி வாங்க போல அடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த கூட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த கூட்டத்தை பத்தி பேசுறாங்க. அது வந்துச்சு, நீங்க 50 100 ஆக்கிறாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன 50 கேட்டீங்க, இந்த கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்தை இப்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க. எதை எடுத்து கலாய்க்கணும்னு தெரியுமா தெரியாதானு தெரியல உங்களுக்கு. கரூர் எடுத்தப்பதான் தெரிஞ்சது இவங்க யாருக்காக பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்கன்ட்டு. 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறாங்க. இவங்களுக்கு இதுல இருந்து 2 பிளஸ் கிடைச்சிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து 200 ரூபாயும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் ஆவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தளபதியை பத்தி தப்பா பேசினா ட்ரெண்டிங் ஆவாங்க, டிவிக்கு பத்தி தப்பா பேசினா ட்ரெண்டிங் ஆவாங்க. மற்றபடி யாரை பத்தி பேசினாலும் ட்ரெண்டிங் ஆக மாட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப தளபதியை பத்தி இந்த கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதையை பத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கரூர் சம்பவம் மட்டும் உங்களுக்கு சம்பவம் மாதிரி தெரிஞ்சுதா? ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும். அது எல்லாமே டிஎம்கேவோட சார்ந்துதான் இருந்தது. எல்லா சமூகம் டிஎம்கே சார்ந்து. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சி அடிச்சு எல்லாத்தையும் தண்ணியை தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. அது டிஎம்கே சேர்ந்தவங்க தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ரீல்ஸ்ல அருவா தூக்கிட்டு ஒரு திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் டிஎம்கே சேர்ந்தவங்க தான். அப்படா குரல் கொடுக்காதவங்க இப்ப இதுக்கு குரல் தரீங்க? அந்த கேள்வி என்கிட்ட இருக்கு. அதுவும் ஒரு கதை சொன்னனால. இந்த கதை வந்து தளபதி எல்லா இதுவும் நார்மலா சொல்ற கதை தான். அதே மாதிரிதான் இங்கேயும் சொன்னாங்க. இவங்க எதுக்கு பிடிச்சி வச்சு இப்படி பேசுறாங்க சுத்தமா தெரியல தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகணும், 200 ரூபாய் காசு வேணும். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே சரி எல்லாமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்ல இருந்து எல்லாமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க பாண்டிங்க அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் அதுக்கப்புறம் இப்ப 2வது வீடியோ வந்திருக்கு. 2வது வீடியோ வச்சு பேசுவாங்க பாத்தீங்கன்னா, தளபதி டெல்கா ரீக்ரியேட் பண்றாங்களா அவங்க? எதுக்கு தளபதி அப்படியே பேசுறது, நான் ஒன்னு வீட்டுல இருப்பேன் இல்ல இங்க இருப்பேன் இல்ல அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலை? அதுவும் மூஞ்ச சீரியஸ் ஆச்சுக்கிறாங்க. சீரியஸாச்சாலும் சிரிப்பதமா வருது. ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. என்ன எல்லாமே உங்க ஃபேன்ஸ், உங்க டிவிகே தொண்டர்கள் எல்லாமே என்ன வந்து அட்டாக் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகே தொண்டர்கள் உங்களை அட்டாக் பண்றாங்களா இல்லையான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க தான் டிவிகேவை நீங்க கையில தொட்டீங்கன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த மைனர் வச்சு உங்களை ஓட்டு வாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அப்ப ஓவியா சம்பவம் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஓவியா வந்து அவங்க ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் பந்தனா இந்த கொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இதை பார்க்கும் எப்படி, ஏய் நீ ஒன்னா மட்டும் விட்டுருவோமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இந்த சீன். உங்களுக்கே தெரியும், இந்த பிக் பாஸ் சீசன் 1ல ஓவியா கிட்ட போய் எப்படி நடிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்க, வயிறு வலிக்குது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாங்க. அதுவும் இல்லாம வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் முன்னாடியே போயிட்டு அடிக்க போயிட்டாங்க ஓவியா அவங்கள. அதனால அப்பயே தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய நடிப்பு இறக்கிட்டு இப்ப வந்து மறுபடியும் நடிப்புல இறங்கிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் 1 அப்புறம் கொஞ்ச நாள் ஆள காணாம இருந்துச்சு. அப்புறம் அல்டிமேட்
வந்தாங்க. அல்டிமேட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகானாம போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா கையில எடுத்திருக்காங்க. ஆனா யாருக்கும் ட்ரெண்டிங் ஆகல. சரி தளபதி எடுத்தா ட்ரெண்டிங் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும், காசுக்கு காசும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தளபதி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கே அந்த அடி அடிச்சாங்களே, சும்மா விட்டுருக்க வேண்டியதானே. இப்ப ரெண்டாவது வீடியோ எதுக்கு வந்துச்சுன்னே சுத்தமா தெரியல. ரெண்டாவது வீடியோல ஒண்ணு நான் அங்க இருப்பேன், ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், இல்லாட்டி அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டோம் நம்ம எல்லாம் திட்டுறாங்க, நம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இப்ப அடுத்த ஒரு வீடியோ, இப்போ இந்த வீடியோலயும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு குட்டி ஸ்டோரிக்கு வந்து நீங்க குரல் கொடுக்குற நீங்க இந்த நிறைய பிரச்சனை நடந்ததை குரல் கொடுக்காம எங்க போனீங்கன்னு சுத்தமா நான் தெரியலன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க ஏன் இங்க வந்து குரல் கொடுக்காங்க சுத்தமா தெரியலன்னு சொல்ல முடியாது, தெரியும். ஆனா அது வெளில வராது. முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே தமிழ்நாட்டுல சொன்ன எல்லாமே வந்து குரல் கொடுத்தாங்க தான் சொல்லணும். அது வந்து இவங்க தான் குரல் கொடுத்தாங்க, என்னாலதான் ஜல்லிக்கட்டே மறுபடியும் வந்துச்சு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா இவங்க மட்டும் தான் வாய்ஸ் கொடுத்தாங்க, இவங்க தான் நம்ம குரல் கொடுத்து நம்ம ஜல்லிக்கட்டை எடுத்து வச்சோம் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தளபதி இருந்தது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுவாங்களா, எல்லாம் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுவாங்களா, இப்ப ரெண்டாவது போஸ்ட் வந்து என்னால அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுவாங்களா, அதுலயும் சும்மா போடாம தளபதியை கலாய்ப்பாங்க. மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஒன்று ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்குது இங்க டிஎம்கே சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இன்ஃபுளுசருக்கு எல்லா இன்ஃபுளுக்கும் மெசேஜ் பண்ணி இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த மெசேஜ் இவங்களுக்கு போச்சா இல்லையா, போய் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க காசு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களால பேசியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரியும் இதை பேசினா ட்ரெண்டிங்ல காசு இல்ல எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப டிவிக்கே தளபதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசு ட்ரெண்டிங் அவ்வளவுதான் சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க தான் சொல்லணும். ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு விஜய் தளபதியை பிடிச்சவங்க சரி பிடிக்காதவங்க சரி இப்ப வந்து பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஜூலியா ஏதோ வீடியோ போறீங்க ஓகேன்னு வச்சுக்கலாம், அது என்ன அப்படி வச்சிருக்க, அது ஏன் மூஞ்சி அப்படி வச்சு பேசினா பாவம் எல்லாம் நினைச்சுப்பாங்க. அப்பனா வாய்ப்பே இல்ல. இப்ப கூட கமெண்ட்ல போய் பாருங்க, ஏதோ ஒரு 2-3 பேரு அந்த பச்சை வந்தி அவங்களாம் வந்து உங்களுக்கு கமெண்ட் வந்து மா சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டான்னு தவிர மத்தபடி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே சில பேர்த்த வந்து சீக்கிரம் தக்கறக்குன்னு போடு அப்பதான் நான் ட்ரெண்டிங் ஆவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, நிறைய வீடியோஸ் போட்டு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகல. யாரை பத்தி பேசினா ட்ரெண்டிங் ஆகும் தளபதி, அதனால ட்ரெண்டிங் ஆனும் போடுவோமே அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இந்த ட்ரெண்டிங்கை என்ன பண்ண போறாங்க, என்ன வரப்போகுது, என்ன பண்ண போறாங்க சுத்தமா தெரியல. ட்ரெண்டிங்ல இருக்கணும். ஆனா ஜூலிங்கிற பேரு ஃபர்ஸ்ட்ல ட்ரெண்டிங் நம்பர் 1 ஜூலி அப்படின்றது இப்ப வந்து ஓவியாவே பதிலடி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஏன் இந்த நாய்க்கு ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஓவியா வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிக்கேல இருந்து வராங்க, எல்லா இடத்துல இருந்து இப்ப வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தளபதிக்கு சப்போர்ட் கேட்டு வராங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் கேட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி பேசினவங்கள சும்மா விட முடியாதுங்க. ஒரு இன்சிடென்ட்ல என்ன உங்களுக்கு ஜோக்கு, என்ன அந்த கதை எடுத்து சொல்லணும், என்ன அதை வச்சு கலாய்க்கணும், எதுக்கு அதை வச்சு ட்ரெண்டிங் ஆகணும். உங்களுக்கு டீசெண்டாவே தெரியும். தளபதிக்கு ஒரு கண்கழுத்து ஒன்று பேசியிருப்பாங்க, அதை பத்தி இன்னும் ஸ்டேஜ்ல பேசும்போதுதான் தெரிஞ்சது தளபதி வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் என்ன வெளில வரல அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துல கண்ணு கலங்கிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை வச்சு இங்க ஒருத்தங்க வந்து கலாய்க்கிறாங்க, காமெடி பண்றாங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுதுதான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ப்ரோமோவும் வரப்போகுது, எல்லா வீடியோஸும் வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். என்ன வீடியோன்னு கேட்டீங்க, பிக் பாஸ் நீங்க என்ன பண்ணீங்க, என்னென்ன ப்ரோமோஸ் வந்துச்சு, என்னென்ன ஆக்டிங் பண்ணீங்க, யார்ட்ட அடி வாங்கினீங்க, அதுக்கப்புறம் உங்க லிஸ்ட்டே இப்போ வந்து எல்லாமே கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இனிமேல் 1 by 1 இன்னைக்குதான் இப்பதான் இன்னொரு வீடியோ வந்துச்சு, நாலுல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடியோ ஒவ்வொரு வீடியோ நீங்க எப்படி நடிச்சீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ வரப்போகுது. பார்த்து நீங்களே ஜாலியா இருங்க, சந்தோஷம் இருங்க. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டீங்கல்ல. இப்போ நீங்க ரெண்டாவது வீடியோ விட்டப்ப ரெண்டாவது வீடியோல நிறைய சொல்லிருக்கீங்க தான் சொல்லுவோம். அந்த ரெண்டாவது வீடியோல இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, நான் வந்து குரல் கொடுத்தேன், என் குரல் இவ்வளவு பேசுறீங்க, யாரை பத்தி ஏன் என்னை பத்தி பேசுறீங்க, ஏன் என்ன சார்ந்தவங்களை சேர்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க, தளபதியை சார்ந்தவங்களை பத்தி தானே நீங்களும் பேசுனீங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடைக்க தெரியாது. ஆனா இவங்க சார்ந்தவங்க இவங்க வந்து யாருமே அந்த அளவுக்கு டீப்பானா போய் அவங்க சார்ந்தவங்க பத்தி பேசுவாங்க. வீடியோ போட்டது இவங்களதான் பேசியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து சரி வீடியோ போடணுமே, ஒரு கண்டென்ட் இல்ல, அவங்கள்ட்ட இருந்து கண்டென்ட் எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். மிரட்டுறாங்களா, அவங்க எல்லாமே சேர்ந்து மிரட்டிட்டு இருக்காங்களாம். என்ன அவங்க பயப்படுறாங்களா, அவங்க பயப்படவே மூஞ்சி வச்சிருக்காங்களாம். திருப்பி தான் வருது, வேற ஒன்னும் வர மாட்டேங்குது. ரெண்டாவது வீடியோல அப்படின்னு பேசியிருக்காங்க. எதுக்கு செவனி இருந்திருக்கலாம், போன் இருக்குன்ட்டு என்ன நாள் பேசலாமா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் யார்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாங்களோ. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப ட்ரெண்டிங் நம்பர்ல 1 பிளான் பண்றாங்க. ஆனா வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெண்டிங்ல வர மாட்டாங்க. அவங்க யாராரு போட்டு இப்ப வந்து பொழக்கிறவங்க அவங்க தான் ட்ரெண்டிங் போறாங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் அவங்க தான் ட்ரெண்டிங்ல வர போறாங்க. நீங்க கேட்கலாம், அதனாலதான் ப்ரோ நீ போறிய அந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லதான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போற 1K ரீச் ஆகுமாவே எங்க டவுட். இது நம்ம எங்க ட்ரெண்டிங்க்கு போறோம், அந்த அளவுக்கு தான். நம்ம என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. நம்ம பாட்டு பேசிக்கிட்டு நம்ம பாட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க
200 வாங்கியிருக்காங்களா, இல்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்களா, இல்ல பாத்தீங்க இந்த நெகட்டிவா பேசினாதான் இவங்க இந்த அளவுக்கு மாறலாம், மறுபடியும் ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வரணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்களா என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் ட்ரோல் ரோஸ்ட் அண்ட் நிறைய மூவி பெட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.